வாங்க உலக இலக்கியத்துல ஒரு முக்கியமான பக்கத்தை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல சோஃபோக்லஸ் அப்படின்ற பெரிய எழுத்தாளரோட தீபன் நாடகங்களை பத்தி பார்ப்போம். இதுல 3 முக்கியமான நாடகங்கள் இருக்கு. ஈடிபஸ் த கிங், ஈடிபஸ் அட் கொலோனஸ் மற்றும் ஆன்டிகோனி. இந்த 3மே ஈடிபஸ் மன்னரோட காலத்துல தீப்ஸ் நாட்டுக்கு என்ன நடந்ததுன்றத பத்தி தான் சொல்லுது. கிரேக்க இவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரேக்க நாடக மேடையில் முதல்ல 3வது நடிகரை அறிமுகப்படுத்தின பெருமை இவரையே சாருன்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. 3வது நடிகர்னா ட்ரைட்டகானிஸ்ட் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். அடுத்து யூரிபிடிஸ்னு ஒருத்தர் இருந்தார். இவர் ஏத்தன்ஸ் நாட்டில் வாழ்ந்த மிக முக்கியமான சோக நாடக எழுத்தாளர். அவரோட காலத்தில் கிட்டத்தட்ட 92 நாடகங்கள் எழுதினார். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு 18 இல்லைனா 19 நாடகங்கள் தான் முழுசாக கிடச்சிருக்கு. பிற்காலத்தில் ஹோமர், டெமோஸ்தனீஸ் மாதிரியான பெரிய அறிஞர்களோட வரிசையில் எஜுகேஷனுக்கு இவரோட படைப்புகள் ரொம்ப அடிப்படையானதாக கருதப்பட்டுச்சு. அதனாலேயே இவரை கவிஞர்களிலேயே மிக முக்கியமான சோக நாடக கவிஞர்னு பாராட்டுவாங்க. இவரோட படைப்புகளில் மீடியா, தி பேக்காய், தி ட்ரோஜன், விமின்னு நிறைய முக்கியமான படைப்புகள்லாம் இருக்குது. கடைசியாக தத்துவஞானி சாக்ரட்டீஸை பற்றி பார்க்கலாம். தத்துவஞானி சாக்ரட்டீஸை பற்றி சொல்லணும்னா, இவர் தான் மேற்கத்திய தத்துவத்தோட ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவாங்க. இவர் நேராக எதையும் எழுதலை. ஆனால் அவரோட சீடர்களான பிளேட்டோ, ஜெனோபோன், அரிஸ்டோபனீஸ் அப்படிங்கிறவங்க எழுதின குறிப்புகள் மூலமாக தான் அவரை பற்றி நமக்கு தெரியும். இவர் முக்கியமாக எத்திக்ஸ் பற்றி நிறைய பேசுவார். நீதிநெறிகள் பற்றி நிறைய பேசுவார். சாக்ரட்டிக் மெத்தட்னு சொல்கிற கேள்வி கேட்டு வாதிக்கிற முறைக்கும் ஒரு விஷயத்தை மறைமுகமாக சுட்டி காட்டுற சாக்ரட்டிக் ஐரனிக்கு இவர் தான் காரணம்.